5ஆம் கிளாஸ் டீச் பண்ண ஒரு நாள் எனக்கு கடற்கரை கொண்டு போனா அங்க ஈவினிங் 4-4:30 மணி எங்க பார்த்தாலும் கடல் பறவைகள் 10, 20, 30 பறந்துகிட்டு. அப்ப எங்களை காமிச்சாரு, இங்க பாரு இந்த பறவைகள் பறக்குது. ரெக்கலை மேலும் கீழும் போடும்போது லிஃப்ட் வரும் அந்த பறவை பறக்குறதுக்கு. அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா டெய்லை சேஞ்ச் பண்ணும். எது என்ஜின் இட்ஸ் லைஃப் பவர், அதாவது அந்த லைஃப் இட் செல்ஃப் பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. அவர் காலையில சொல்லி கொடுத்தாரு தியரி, ஈவினிங்ல எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சுட்டார். எனக்கு ஒரு நாள்ல எப்படி பறவை பறக்கும், என்ன எந்த விதமாக பறக்கும், அந்த எந்த கருவிகள் அது யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு முக்கிய காரியம் அன்றைக்கு தான் நினைச்சேன், என் கல்வி நான் என்ன பண்ணாலும் எது பறக்குமோ பறக்கும் விஞ்ஞானத்தை பத்தி, பறக்குகின்ற ஃபிளைட் சயின்ஸ், பறக்கும் விஞ்ஞானத்தை பத்தி, இன்ஜினியரிங்கை பத்தி நான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிவசுப்பிரமணிய ஐயர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது மூலம் ஒரு திட்டம் வந்துச்சு.